எனக்கு எதுக்குமா ஸ்வீட்டு? நீ நல்ல விஷயம் சொல்லியிருக்க, அதே மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் நான் உடனே ரசகுல்லா பண்ணேன், உன்னை கூப்பிட்டேன், கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இதே மாதிரி நீ நிறைய நல்ல விஷயம்லாம் நீ சொல்லணும், அதெல்லாம் நடக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு தடபுடலாம் நான் விருந்தே போடுவேன், சரியா? மீனா, யார் இவர்? அம்மா நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. என்ன மீனா, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? ஆமாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரசகுல்லா பண்ணியிருக்கேன், சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்றேன். எதுக்கு குடுகுடுப்புக்காரனை வீட்டுக்கு வர வச்சு அவனுக்கு ஸ்வீட்லாம் கொடுக்குற? என்ன விஷயம்? முதல்ல அதை சொல்லு. அவன் சொன்னது நடந்துடுச்சுங்க, அதனால தான் கூப்பிட்டு ஸ்வீட்டு கொடுத்தேன். அப்படி என்ன நடந்துச்சு? அவன் நேற்று ராத்திரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொன்னாங்க. சரி, அவன் சொன்ன மாதிரி நல்ல காலம் பிறந்துடுச்சா? பிறந்துடுச்சே. என்ன மீனா சொல்கிற? எனக்கு புரியலை, தெளிவாக சொல்லு. சரிங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். காலையிலேருந்து உங்கள் அம்மாவை காணும். அவன் சொன்ன மாதிரியே நல்ல காலம் பிறந்துடுச்சுங்க. நானும் உங்கள் அம்மாவை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் குடுகுடுப்புக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு ஸ்வீட் கொடுத்தேன். என்னது, அம்மாவை காணுமா? ஆமாங்க. அது இப்போ தான் சொல்லுவியா? என் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? நான் போய் அம்மாவை தேட போகிறேன். உங்கள் அம்மா என்ன சின்ன குழந்தையா? போனவங்களுக்கு திரும்பி வர தெரியாதா? பொறுமையாக இருங்க. ரொம்ப சந்தோஷப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன். அத்தை, எப்போ வந்தீங்க? வீடு முழுக்க என்னை தேடினியே, மொட்டை மாடியில் என்னை தேடினியா? நான் மொட்டை மாடியில் தான் காற்று வாங்க உட்காந்துட்டு இருந்தேன். காற்று நல்லா இருந்ததால அப்படியே தூங்கிட்டேன். உடனே நான் காணாமல் போயிட்டேன்னு சொல்லி நீ அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க. அம்மா, இவன் நீ காணான்னு சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நீ ரொம்ப பயந்துட்டேன்னு தெரியுது, சரி விடு. டாடி மீனா, போய் ஸ்வீட் எடுத்துகிட்டு வா. போ, ரசகுல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, போய் எடுத்துகிட்டு வா. இதோ போகிறேன் அத்தை. அம்மா, நான் கடைக்கு போகிறேன். எதனா வாங்கணுமாம்மா? வரும்போது தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருப்பா. மீனா, கேட்கணும்னு நினச்சேன். காலையில் இரும்பிக்கிட்டே இருந்தியே, என்னாச்சு? அதுவாங்க, நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் வாய்க்குள்ளே கொசுவா இல்லை ஈயான்னு தெரியலங்க, உள்ளே போயிடுச்சு. அதான் இரும்பல் வந்துடுச்சு. தூங்கும்போது கூட உன் பொண்டாட்டி வாயை மூட மாட்டா போல இருக்கு. அவள் என்னைக்குமா வாய மூடியிருக்கா? ரெண்டு பேரும் ரொம்ப தான் என்னை கிண்டல் பண்ணுறீங்க. இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். அசோக்கு, மீனை இருந்தால் தான்டா வீடு கலகலப்பாக இருக்குது. ஆமாம்மா.